கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஒரு சிறிய தியானமாய் நேரம் கடந்து போகிறதுனால ஒரு சின்ன ஒரு பகுதியை நம்ம எடுத்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். யோசுவா 23:14. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனம் கூறுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமென். கர்த்தர் கொடுத்த எந்த ஒரு வார்த்தையும் இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தவறி போகிற வார்த்தைகள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நம்ம இந்த வேத புஸ்தகத்தில் எடுத்து நம்ம அதை வாசித்தாலும் அதை தியானித்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இந்த சாட்சியின் மூலியமாய், யோசுவா கொடுக்கிற இந்த சாட்சியின் மூலியமாய் நாம் இன்றைக்கும் நம்ம சொல்ல முடியும், அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. ஆமென். இதை நம்ம ஆழமாய் நம்மளுடைய இருதயத்தில் நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த விஷயம் ஏன் நடக்கலை, இந்த விஷயம் ஏன் நடக்க தாமதமாகுது, இது ஏன் அவர்களுக்கு நடக்குது நமக்கு நடக்கலை? ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம என்ன காரியங்களை ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறாரோ, எந்த விஷயத்தை நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக தான் இருக்கிறார். ஆமென். அது நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம், எதிர்பார்க்கிற விதங்களில் நடக்காமல் இருக்கலாம், பட் கர்த்தருடைய வார்த்தை தவறி போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எவைகளை என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுவார். அவர் காட் நெவர் லைஸ். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் பொய் பேசலாம், நேரத்துக்கு ஏத்தாப்புல பொய் பேசலாம், ஒருத்தர்கிட்ட உண்மை இன்னொருத்தர்கிட்ட பொய்யும் பேசலாம். ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சத்தியபரனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் கூறுகிறது, இஸ் நாட் லைக் எ மேன். அந்த என்னாகமம் புஸ்தகத்தில் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. ஹல்லேலூயா. திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் ஃபெய்த். தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. Man is not faithful, man is not truthful, even a child is not truthful. ஒரு சின்ன குழந்தை கூட பார்த்தீங்கன்னா will not be truthful. But the Bible says, the வசனத்தில், God is not a man that he should lie, nor a son of man that he should change his mind. Does he speak and then not act? Does he promise and not fulfill? Hallelujah. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேருக்கு நாம் எத்தனை விஷயங்களில் நாம் உண்மையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை விஷயங்களை மறைத்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். சில வேளைகளில் சில நேரங்களில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். உண்மை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதாவது நம்ம கம்ப்ளீட்டாக பேட் பீப்புளும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நம்ம உண்மையாக இருக்கிறோம், சில சந்தர்ப்பங்களில் நம்ம பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஹல்லேலூயா. மனிதனை ஒருபொழுதும் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவது விருதா என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. யூ கேன் நெவர், நோ மேட்டர் ஹவு குட், எவ்வளவு எவ்வளவு நல்லவர்களாய் நம்மளுடைய கண்களுக்கு காணப்பட்டாலும், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும், எவ்வளவு படித்தவர்களாய் காணப்பட்டாலும், they are all at times, moments, they will lie. Hallelujah.
they will change their mind. அவங்க நாவை மாற்றுவாங்க, அவங்க பேசுகிற விதங்களை மாற்றுவாங்க. உங்கள்கிட்டனா ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொருத்தர்கிட்டனா வேறு மாதிரி பேசுவாங்க. வசதியாக இருக்கவங்ககிட்ட ரொம்ப பணிவாக பேசுவாங்க, மற்றவங்ககிட்ட அவங்க அதட்டலாக பேசுவாங்க. சேஞ்ச் பண்ணி நாவை மாற்றி. ஆனால் தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் அன்பு நிறைந்த தேவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பார்த்துருக்கிறீங்களா? கொஞ்சம் வசதி உள்ளவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட வித்தியாசமாக பழகுவாங்க. ரொம்ப பணிவு, ரொம்ப இரக்கம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி அதே வயசில் இருக்க இன்னொருத்தர்கிட்ட பழகும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வசதி குறைவாக இருந்ததுன்னா இவங்க அவங்களோட அதட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையாக காணப்படும். ஹல்லேலூயா. இதெல்லாம் மனுஷனுடைய மாம்சத்திலிருந்து காணப்படும். ஆனால் தேவன் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன் என்று சொல்லி வேதம் கூறும். He is not a God who shows partiality to people. ரிச் பீப்புளை ஒரு மாதிரியும், புவர் பீப்புளை ஒரு மாதிரியும், எஜுகேட்டடை ஒரு மாதிரியும், அன்எஜுகேட்டடை ஒரு மாதிரியும், கருப்பாக இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும், வெள்ளையாக இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் நடத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த இடத்துல யோசுவாட்ட சொல்லும் பொழுது, யோசுவா மூலியமாய் சொல்லுகிறார். 23வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. 23:5. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ யோசுவா ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா மூலியமா, கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் தொடர்ந்து செய்வார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் செய்திருக்கிறாரு. அதான் 23:14 நம்ம வாசித்தோம். இங்கே யோசுவா சொல்லுகிறாரு, இனியும் கர்த்தர் அவர் வாக்கு தத்தங்கள் அவர் சொன்னபடியே அவர் செய்வார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்வேன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அதை எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ நாம் அதை ரிசீவ் பண்ணிக்கிற இடத்துல நாம் காணப்படணும். ஹல்லேலூயா. நமக்கே தெரியுது நம்ம உண்மையற்றவர்கள், நிலையற்றவர்களாக இருக்கிறோம். நம்மளை நம்பத்தக்கவர்களாக நம்ம இல்லை. நாமளே ஒரு நாள் நல்லா ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு நாள் கைவிரிச்சிடுறோம் யாரையாவது. ஒரு நாள் நல்லா தாங்குகிறோம், இன்னொரு நாள் தூக்கி எறிஞ்சிடுறோம். ஒரு நாள் அன்பாக பேசுகிறோம், இன்னொரு நாள் நம்ம உதாசீனப்படுத்திடுறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற தன்மை நமக்குள்ளே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, இந்த வார்த்தையும் இந்த வாக்கு தத்தமும் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா யோசுவா 1-2 காரியங்களை இந்த வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God is truthful தான். God is faithful தான். God is ready to fulfill all the promises he has made. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற இடங்களிலே நாம் காணப்படணும். ஹல்லேலூயா. என்ன பிரயோஜனம்? உண்மையற்றவர்களுக்கு ஆண்டவர் உண்மையாக இருந்து அது சரியாக வருமா? அது நம்ம உண்மையாக இல்லாத போது நமக்கு நம்ம ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வர காசை நம்ம ஏமாற்றி ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்களா? கொடுத்தாலும் அவங்கள we are encouraging them to do more mistakes. இன்னும் கொஞ்சம் உண்மை இல்லாமல் இருந்தால் இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்க? அப்போ நம்ம கவலை இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உண்மை இல்லாதவர்களா? ஹல்லேலூயா. இப்போ இங்கே யோசுவா சொல்லுகிறாரு, ஆண்டவர் வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறாரு. அவர் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கோம் அதெல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு இங்கே யோசுவா சொல்லுகிறார். இங்கே நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கி இந்த காலை வேளையில் டு ரிசீவ் த ப்ராமிசஸ் காட் ஹஸ் கிவன் மீ, டு ரிசீவ் த ப்ராமிசஸ் காட் ஹஸ் மேட் இன் மை லைஃப், அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு செய்வேன்றார். அதை என்னெல்லாம் உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு அதெல்லாம் உனக்கு செய்வேன் நான். ஆனால் நீ ஒரு சில காரியங்களை நீ செய்ய வேண்டியதாய் காணப்படுகிறது. அது எந்த காரியம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது இந்த வசனத்தில் அவர் சொல்ல, ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் நம்மளுடைய
ப்ராமிசஸை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு ஃபவுண்டேஷன். என்ன ஃபவுண்டேஷனு? கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்ம என்னவா இருக்கணும்? நோக்கமாக இருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம சில நேரத்தில் அங்கேருந்து ஒரு சில வார்த்தைகள், இங்கேருந்து ஒரு சில வார்த்தைகள், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த வார்த்தை முழுமையே நம்ம புறக்கணிச்சிடறோம். அல்லேலூயா. ஏசாயா 41:10 அதை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அதை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில் இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதற்காக மாத்திரம் நம்ம வேதத்தை திறந்து, அந்த வாக்கு தத்தத்துக்கு மாத்திரம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கணும்னா அது சரியாக வராது. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. நீங்கள் காரை ஓட்டிகிட்டு போகிறோம், நம்ம திடீர்னு டைரக்ஷன் மாறும் பொழுது அந்த அந்த கூகுள் மேப்ஸோ ஜிபிஎஸ் ஏதோ போட்டிருந்தோன்னா அது என்ன சொல்லுது? ரீகால்குலேட்டிங் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்மளை நம்ம அந்த போகிற பாதையிலிருந்து விலகிட்டோம், ஏதோ ஒரு டேர்ன் தப்பாக போயிட்டோம். உடனே என்ன பண்ணுது? அந்த ஜிபிஎஸ் ஒன்று ரீகால்குலேட் பண்ணி நம்மளை திரும்ப அந்த இடத்திற்கு கொண்டு வர அது முயற்சி செய்கிறது. அல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகமும் கையில் இருக்கும் பொழுது தான் நீ என்ன பண்ண முடியும்? வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தை, ஒரு வசனம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னா he does not know where he is going. கரெக்டா? எங்கே போகிறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு ஜிபிஎஸ் இல்லாமல் போகிறோம்னா, ஒரு மேப் போடாமல் போகிறோம்னா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, எப்படி போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. முன்னாடிலாம் இந்தியாவில் ஆட்டோக்காரனை கேட்டால், ரிக்ஷாக்காரனை கேட்டால் இப்படி போங்க, லெஃப்ட்டில் போ, ரைட்டில். இப்போ யாருமே கூகுள் மேப்ஸ் இல்லாமல் இந்தியாவிலே போகிறதில்ல. இப்போ முன்னாலாம் அங்கே எங்கே யாரையாவது ரிக்ஷாக்காரன் போகிற வழியில், சார் இது எங்கே சார் இருக்குன்னு, அப்போ நேராக போப்பா, அப்படி லெஃப்ட் எடுப்பா, ரைட்டு. இப்போ எல்லோரும் ஃபோனில் ஜிபிஎஸை போட்டு தான் சாதாரண ஆட்களே போகிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. இப்போ அப்படி பார்க்கும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு வேத புஸ்தகம் இல்லைன்னா வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஹவு டு யூ நோ வெதர் யூ ஆர் கோயிங் த ரைட் ட்ராக், ராங் ட்ராக், லெஃப்டில் போகிறீங்களா ரைட்டில் போகிறீங்களா? ஹவு டு யூ நோ? ஜீரோ நாலேஜ் இருக்கும். கரெக்டா? ஜீரோ நாலேஜ் இருக்கும். எந்த பக்கம் போகிறோம், என்ன செய்கிறோம், கரெக்டாக தப்பா, இதனால தான் குழப்பங்கள் ஏற்படுகிறது. சிலர் ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறது, அந்த வார்த்தையை தான் ஏதோ ஹோல் பைபிள்னு நினச்சிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே யோசுவான் இடத்துல சொல்லும்போது, அதையெல்லாம் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகி போகாமல் அதையெல்லாம், எவ்ரிதிங், வேத புஸ்தகத்தை முழுமையாக எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது தான் அது நமக்கு ஒரு கைடாய் நம்ம வாழ்க்கையில் மாறுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 14:12 சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம் அந்த வசனத்தில்? மனுஷனுக்கு எப்பவுமே தான் போகிற வழி எப்படி இருக்கும்? எப்படி தெரியும் அவனுக்கு? என்னவா தெரியும்? கரெக்டாக தான் போயிட்டுருக்குறேன். கேட்டு பாருங்க, கரெக்டாக தான் போயிட்டுருக்குறேன்னா. ஏன் கரெக்டாக போகிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, வேத புஸ்தகத்தை பார்க்காததுனால அவங்க போகிற வழி கரெக்டுன்னு நம்மளே நினச்சிக்கிறோம். சில நேரத்தில் நாமளும் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் கரெக்டாக தான் எல்லாத்தையும் பண்ணுறேன். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு? ஒரு தங்கத்துக்கு ஒரு எதனா வச்சுருக்கிறாங்க, 24 கேரட்டுன்னு ஒரு இது வச்சுருக்காங்க, அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. அதை வச்சு தான் தங்கம் பியூரா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு அளவுகோலே இல்லாமல் தங்கம் பியூர்னா யாருக்கு தெரியும்? யார் நம்புவா வாங்குறதுக்கு? ஒருத்தரும் வாங்குவோம். நீங்கள் வாங்குவீங்களா? நான் சொல்கிறேன் தங்கம் பியூரு, நான் வச்சுருக்க கையில் வச்சுருக்க தங்கம் பியூரு, வாங்கிக்கோங்க. என்ன ஃபஸ்ட்டு பின்னாடி எதுவுமே 22 கேரட்டா, 24 கேரட்டா, 18 கேரட்டா, எவ்வளோ கலப்படம் இருக்குது, ஒன்றுமே போடலையே. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க பியூர்னு? அதுபோல தான் மனுஷனும் நினைக்கிறான். மனுஷன் என்ன நினைக்கிறான்? நான் பண்ணுறது கரெக்டு. எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் பண்ணுறது கரெக்டுன்னு?
எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? நான் பண்ணுறேன், நாமளே நமக்கு ஒரு அளவுகோல். வி ஆர் த ஸ்கேல் ஃபார் அவர் ஓன் திங்ஸ். உங்களை வச்சு உங்களை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவங்களாக தான் தெரியும். ஹல்லேலூயா, கரெக்டா? என்னைய வச்சு நான் பார்த்தேன்னா நான் நல்லவ மாதிரி தான் எனக்கு தெரிவேன். பட் ஆண்டவரோடு கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் யூ வில் நோ யுவர் ட்ரூ வேல்யூ, யூ வில் நோ யுவர் ட்ரூ வொர்த். நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும்னாலே வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கணும். ஹல்லேலூயா. அதர்வைஸ் யூ கேன் கிளைம் வாட் எவர் யூ வாண்ட். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க நான் தான் பரிசுத்தன்வாங்க. இன்னொருத்தர் வருவார், அவர் சொல்லுவார் நான் தான் பரிசுத்தன்வார். இன்னொருத்தர் வந்து சொல்லுவார் நான் எந்த தப்புமே பண்ணலன்னுவார். எதை வச்சு சொல்கிறாங்க? தே டோன்ட் நோ, தே ஜஸ்ட் டெல் வாட் எவர் அவங்க மைண்டில் வர ஒப்பீனியன்ஸு தாட்ஸை வச்சு ஏதோ ஒன்று நம்ம சொல்லலாம். பட் ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு முகம் பார்க்குற ஒரு கண்ணாடியை போல் இருக்கதான். ஹல்லேலூயா. அப்போ தான் நமக்குள்ளே நம்ம முடி கலைஞ்சிருக்கா, நம்ம இது முகத்தில் ஏதாவது கரை இருக்குதா, நம்ம முகத்தில் ஏதாவது பிழை இருக்குதாங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு முகங்கண்ணாடி தேவைப்படுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிழைகளை கண்டுகொள்ள தேவனுடைய வார்த்தை தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால் அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நாம் நினைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை வேதம் கூறுகிறது, அதை கை கொள்ளவும் செய்யணும், அதை கை கொள்ளவும் செய்யவும் வேதம் கூறுகிறது. அப்படிதானே வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தில் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அதை என்ன பண்ணணுமா? கை கொள்ளணுமா? கை கொள்ளணும்னா முதல்ல கையில் பைபிளை நம்ம எடுத்து நம்ம கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. கை கொள்ளுகிறதுலே கை இருக்குது, ஆனால் கையில் பைபிள் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் அதை வாசிக்கிறவர்களாய், அதை யோசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹவு டு யூ நோ வாட் டு டூ? நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யணுங்கிறது எப்படி தெரியும்? வேதத்தை திறந்தால் தானே தெரியும், இல்லையா? சிம்பிளில் ஒரு வேதத்தை திறந்தால் தான் யூ நோ வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. You know what God wants from you. Only when you open the Bible. Without opening the Bible, நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் செய்யலாம். You can do whatever you want. பட் அது ஆண்டவர் உங்களிடத்துலேருந்து எதிர்பார்க்கிற சொல்லுகிற காரியமாங்கிறத நீங்கள் அதை அந்த வேத வசனத்தின் மூலியமாக தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்கள். யோசுவா 1:8. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. வெரி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன், வெரி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வாசித்தும் நமக்கு புரியாமல் இருக்குதுன்னா அது நம்மளுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, இல்லை இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. அதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கரெக்டா? யோசுவால ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, வசனம் வந்து இரவும் பகலும் காணப்படணுமா. பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரை நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? என்னவா இருக்குது ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு? இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறவனாயும் தியானிக்கிறவராயும் காணப்படணுமா. ஹல்லேலூயா. அப்போ அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுத்து வாசிக்கணும். புரியுதுல? நான் சொல்ல, இப்போ நான் வந்து போதுமான அளவுக்கு வாசிக்கிறேன்னா இல்லையாங்கிறது என்னையை வச்சு நான் பார்த்தேன்னா மேபி அதிகமாக வாசிக்கிறது போல் எனக்கு தெரியலாம்.
ஆனால் ஆண்டவருடைய ஸ்கேலில் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க, அளவுகோல் என்ன வச்சிருக்கிறாரு, அதை இரவும் பகலும் தியானிக்கிறவனாய் வாசிக்கிறவனாய் நான் காணப்படணுங்கிறது யோசுவாக்கு இல்லாத வேலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசுவாக்கு இல்லாத வேலையா? எத்தனை லட்சக்கணக்கான யுத்த புருஷர்களை வந்து he was commanding millions of people, commanding millions of people. வெறும் அங்கே நின்று செய்கிறது மாத்திரம், he has to go and fight the battles. ஜனங்களோடு கூட போய் அவன் யுத்தம் செய்ய வேண்டியதாக காணப்படுகிறது. திரும்ப வந்து அவன் குடும்பத்தை கவனிக்க வேண்டியதாக காணப்படுகிறது. எவ்வளவோ வேலைகள் யோசுவாவுக்கு காணப்பட்டிருக்கும். so many challenges, யோசிக்கவே முடியாத சேலஞ்சஸ். எவ்வளவு பிரச்சனைகளை ஜனங்க கொண்டு வருவாங்க ஒரு நாளைக்கு. எத்தனை பேர் எடக்கு மடக்கான விஷயங்களை செய்வாங்க, எத்தனை பேர் பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் அவனை கொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் அவனுக்கு விரோதமாய் செய்யணும்னு நினச்சிட்டான். எல்லாத்துக்கும் மத்தியில் ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை யோசுவாவுக்கு வைக்கிறார். நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளிலே, என்னுடைய வார்த்தைகளிலே நீ தியானமாயிரு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேலை இருக்கலாம். யோசுவாவை காட்டிலும் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கலாம். நம்ம யோசுவாவை காட்டிலும் யூ மே ஹவ் பீன் வெரி பிஸி இன் யுவர் லைஃப். நிறைய காரணங்கள், ரைட் ரீசன்ஸ் கூட காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தைகளை தான் இன்றைக்கி நமக்கும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளிலே தியானமாயிரு. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எவ்வளோ தலைக்கு மேலே எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ உலகத்திலே ரொம்ப பிஸியான மேனாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸியான உமனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ என் வார்த்தைகளில் இரவும் பகலும் நீ தியானமாயிரு. அப்பொழுது அந்த வசனம் அருமையான ஒரு வார்த்தை. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். த ஃபவுண்டேஷன் ஃபார் சக்ஸஸ், ஆண்டவர் கொடுக்குற சக்ஸஸ். உலகத்தில் நீங்கள் எதையும் பண்ணி சக்ஸஸ் ஆகிக்கலாங்க. ஆடு மாடு கூட வாழ்ந்துட்டு தான் போகுது சக்ஸஸ்ஃபுல்லாக, கரெக்டாக? அதுவும் பறக்குது, அதுவும் சாப்பிடுது, வளருது, அதுவும் கடைசியில் நம்மளை போல் அதுவும் செத்து போகுது. அதுக்கு என்ன எஜுகேஷனாக கொடுத்தாங்க, அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸாக கொடுத்தாங்க, அதுக்கு என்ன காப்ஸாக இருக்கிறாங்க? இட் லிவ்ஸ், இட் சர்வைவ்ஸ், இட் டைஸ். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நம்ம அது போல் இருக்க முடியாது. ஆண்டவர் சார் நம்ம எப்படி இருக்கணும்? ஆடு மாடை போல் இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தைகளிலே தியானம் உள்ளவர்களாய் காணப்படணும். God will grant success. எப்பொழுதுனா ஆண்டவர் சொல்கிறார், நீ தியானமாக இரு, உனக்கு நான் சக்ஸஸை வாய்க்க பண்ணி தருவேன். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம பிஸி பிஸி பிஸி, நான் அப்படி பிஸி இப்படி பிஸி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, நோ, தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் வித் காட். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? மோர் தேன் த ஃபுட் தட் வி ஈட், த மேன் சர்வைவ்ஸ், த பர்சன் சர்வைவ்ஸ் பிகாஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுறோம்? நம்ம சரீரத்திற்கு அநேக நல்ல ஆகாரங்களை நம்ம கொடுக்குறோம், பட் வி ரேர்லி திங்க் அபவுட் அவர் சோல். என்றைக்கு நம்ம கடைசியாக நம்ம ஆத்மாவை பற்றி நம்ம கவலைப்பட்டுருக்குறோம்? வயிறு பசிக்குதுன்னா உடனே சவுண்டு வருது. இப்போ கூட சவுண்டு வருது, என்ன சாப்பாடோ தெரியலையே, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தெரியலையே, இப்படி மைண்டில் பல கேல்குலேஷன் ஓடுது. இவர் வேறு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஒன்றாயிடுச்சு, வயிற்றுலேருந்து சவுண்டாக வருது. ஆனால் ஆத்துமாவிலேருந்து என்னைக்காவது சவுண்டு வந்திருக்கா நமக்கு? ஆத்துமாவில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கவலை, ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கா நம்மளுடைய இதில்? ஆத்துமாவில் ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்காமல் நான் எப்படி வாழ்கிறேன்னு எனக்கே தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உணவை சாப்பிட்றது போல் நீ என்ன பண்ணணுமா, அதை காட்டிலும் அவருடைய வார்த்தைகளை நீ உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 23:11 வசனம், யோசுவா 23:11. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரில் நம்ம என்னவா இருக்கணுமா? அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது.
ஹல்லேலூயா. அன்பு கூற வேண்டும். அங்கிள் வந்திருக்காங்க, கொஞ்சம் திறந்து. ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யூ ஷுட் லவ் த லார்ட். தேவன் மீது அன்பு கூறணும். ஆமென். இன்னைக்கு அந்த ஒரு ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் கூறுகிறது இல்லையா? என்ன ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு பெரிய ஒரு விலையேற பெற்ற தைலம், ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், ஒரு பர்ஃப்யூமை எடுத்துகிட்டு வந்து அந்த பர்ஃப்யூமை ஆண்டவர் மீது அவர்கள் ஊற்றுகிறார்கள். அது மாத்திரம் செய்தாங்களா? அங்கே அவருடைய கால்களில் உட்கார்ந்து அவருடைய பாதங்களில் கண்ணீரை சிந்தி பாதத்தை துடைக்கிறவளாய் காணப்பட்டாள் இல்லையா? அதுதான் அன்பு. கரெக்டா? அதுதான் அன்பு. அந்த அன்புக்கு பார்க்கும் பொழுது, ஐயோ விலையேற பெற்ற அந்த பரிமள தைலம் வீணா போதே அப்படின்னு அந்த அன்புக்கு தோணலை. ஐயோ என் நேரமெல்லாம் போதே இதில்லை அப்படின்னு அந்த அன்புக்கு தோணலை. ஐயோ எல்லாரும் என்னைய வந்து கேவலமாக பேசுவாங்களே அப்படின்னு அந்த அன்புக்கு தோணலை. ஐயோ எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாங்களே அப்படிங்கிறது அந்த அன்புக்கு தோணலை. அந்த அன்பு உள்ளே இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் மீது அன்பு கூறும் பொழுது எல்லாமே, அதுதான் பவுல் சொல்லுகிறாரு, அவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பு எல்லாம் எனக்கு எப்படியா தெரியுது, குப்பையேன்னு எண்ணுகிறேன்றாரு. ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் தேவனுடைய அன்பை ருசித்து உணர்ந்த அவருக்கு அந்த அன்புக்கு வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே எனக்கு எப்படியா தெரிகிறது, குப்பையா எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாமே ஒரு கடமையாக போயிடுச்சு. எல்லாமே ஒரு கடமை. எவ்ரிதிங் இஸ் அ ஃபார்மாலிட்டி. இப்போ இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றது ஒரு ஃபார்மாலிட்டி, ஆலயத்தில் ஜெபிக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி, எல்லாமே ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு ரிச்சுவலாக மாறிடுச்சு. எதுக்கு? தேவன் மீது உண்மையாய் அன்பு கூறுகிறோமா? தேவன் மீது உண்மையாக அன்பு கூர்ந்து தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். am I really sitting here because I love Jesus or because I came here because it was first Saturday? ஃபர்ஸ்ட் சாட்டர்டேனால நான் இங்கே வந்தேங்க, அதனால் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லை. தேவன் மீது எனக்கு அவ்வளவு அன்பு இருக்குதுங்க. தேவன் மீது அவ்வளவு நான் அன்பு வைத்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அவர் அன்பை வெளிப்படுத்தினார்? How did God show his love? ரோமர் 5:8 எடுத்து வாசிங்க வேகமாய். ரோமர் 5:8. ஆண்டவர் எப்படி அன்பை விளங்க பண்ணினாரா? சொல்லுங்க சிஸ்டர், எப்படி விளங்க பண்ணாரு? ஹல்லேலூயா. See how God showed his love for us. தேவன் எப்படி நமக்கு அன்பு கூர்ந்தார்? அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அந்த பூமியில் வாழ்ந்து ஒரு பாவம் செய்யாமல் வாழ்ந்து 3 ஆணிகளிலே சிலுவையில் தொங்கி நீங்களும் நானும் பண்ணின பாவங்களுக்கு நாம் அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும், நாம் அடிக்கப்பட வேண்டும். நாம் பேசின வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள், ஒரு கேவலமான வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், துக்கப்படுத்தின வார்த்தைகள், மற்றவர்களை கோபப்படுத்தின வார்த்தைகள், எரிச்சல் மூட்டின வார்த்தைகள், நாம் கைகளினால், கால்களினால், நம்முடைய சிந்தனைகளினால், கண்களினால், நம்ம பிறந்த நாள் முதல் நாம் செய்த எல்லாவற்றுக்கும் நாம் அந்த சிலுவையில் அறையப்படணும் பிரியமானே. ஆனால் நமக்காக யாரை போய் மரித்திருக்கிறார்? ஒரு பாவம் அறியாத தேவகுமாரன் நமக்காய் மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. That is how God has shown his love for you. அப்படியாய் தேவன் தம்முடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் எப்படி தேவனுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறோம் சொல்லுங்கள்? நாம் எப்படி வெளிப்படுத்த போகிறோம்? ஒருத்தர் வந்து நீங்கள் வாழணுங்கிறதுக்காக அவருடைய சொந்த பிள்ளையை உங்களுக்காக கொடுக்குறார். இங்கே இருக்கிறவங்க யாரையா நினச்சிக்கோங்க, அவங்களுடைய சொந்த பிள்ளைய நீங்கள் வாழணுங்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் பதிலுக்கு அவங்களுக்கு எப்படி அன்பை வெளிப்படுத்துவீங்க? ஒருத்தர் சொல்லுங்கள், எப்படி அன்பை வெளிப்படுத்துவீங்க? உங்களுக்காக யாரோ ஒருத்தர் இப்படி செய்திருக்கிறாங்க, எப்படி அன்பை வெளிப்படுத்துவீங்க? சும்மா சொல்லுங்கள், மனசில் பட்டதை சொல்லுங்கள். முடிக்க போகிறேன், கவலையாக இருக்காதீங்க. ஹல்லேலூயா. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சும்மா ஜென்ரலாக சாதாரணமாக சொல்ல, ரொம்ப ஆவிக்குரிய எதுவுமா இல்லை. நீங்கள் எப்படி ஜென்ரலாக வெளிப்படுத்துவீங்க? அப்படி ஒருத்தங்க உங்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறாங்க, உதவி பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு, நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்க?
செய்கிறதில்ல. ஓகே, அப்படி ஒரு பெரிய ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு நன்மையை பெரிய நன்மையை செய்திருக்கு, யாருமே செய்யாத தகுதியே இல்லாத உங்களுக்கு இப்படி ஒரு நன்மையை ஒருத்தவங்க செய்திருக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? எப்படி எல்லாரும் பார்க்கறத பார்த்தா ஜீவனை யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆமாம், சரீரத்தால் அவங்கள எப்படி நீங்கள் அன்பு கூறலான்னு பார்ப்பீங்க, தேடுவீங்க, வழி தேடுவீங்க. உண்மையா இல்லை? அதான் நான் கேட்க வரேன். வழி தேடுவீங்க. எந்த எக்ஸாக்டாக செய்ய போகிறோன்னு எனக்கு தெரியலங்க, பட் ஐ வில் சர்ச். ஒவ்வொரு நாளும் அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஒருத்தர் ஒரு கிட்னியோ ஒரு எதையோ கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வயிற்றில் தொட்டு பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ இவர் எனக்கு கிட்னி கொடுத்தாரு, அதனால தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இவர் எனக்கு கிட்னி கொடுத்தாரு, நான் அதனால தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அவரை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஐயோ அவர் எப்படி இருக்காரோ தெரியலையே, அவரை எப்போ மீட் பண்ணுவேன்னு தெரியலையே, அவருக்கு என்ன தேவையோ தெரியலையே, இப்படி யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதுதாங்க அன்பு கூறுகிறது. அல்லேலூயா. அதுதான் கலாத்தியர் 2:20 இவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார் இங்க இந்த வசனத்துல, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஹோல் லைஃபையுமே என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நான் முழுமையாக கொடுத்துட்டேன். அல்லேலூயா. ஒரு போர்ஷன் கூட அவர் தனக்குன்னு வச்சுக்காரு. என்ன சொல்றாரு, என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே கொடுத்த தேவனுக்கு என்னுடைய சரீரம், என் ஜீவன் எல்லாவற்றையும் நான் அவருக்காக வாழுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அன்பை தான் இங்கே யோசுவா அந்த வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேர் இஸ் யுவர் லவ் ஃபார் ஜீசஸ் டுடே? இயேசு மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு எங்கே இந்த காலை வேளையில்? டு யூ ரியலி லவ் ஹிம்? அவரை உண்மையாகவே நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கிறோமா, அன்பு கூறுகிறோமா? இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒரு காரியமாய் நம்ம வந்திருக்கிறோமா அந்த காலை வேளையில்? அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஒரே ஒரு விஷயம், நம்ம எழுந்து நின்று ஜெபித்து நம்ம முடிக்கலாம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரும் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். வேர் இஸ் யுவர் லவ் ஃபார் ஜீசஸ்? அல்லேலூயா. அவர் நம்ம மேலே வைத்திருந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பவுல் தேவன் மீது வைத்திருந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தையும் இந்த ஜீவனையும் அவருக்காய் கொடுத்து அவர் வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த காலை வேளையில் என்னத்தை ஆண்டவருக்கு கொடுக்க போகிறீர்கள்? ஒரு விஷயம், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், கண்களை மூடி ஜெபிப்போமா அவரிடத்துல. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா நீர் எங்கள் மீது வைத்திருந்த அன்பை நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கிறீங்க. பவுல் உம்மீது வைத்திருந்த அன்பை அவர் விளங்க பண்ணி இருக்கிறார் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்பா நானும் ஆண்டவரே உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் அப்பா. வேதம் கூறுக, இயேசு சொல்ல, இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். ஹல்லேலூயா. நீங்கள் என் மீது அன்பு கூறுங்கிறீங்கன்னா என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளுவீங்க என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுவே அன்பு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, உன் மீது நானும் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.
தேங்க்யூ ஃபாதர். அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் மறைந்து போகாது, ஒன்றும் சிதறடிக்கப்படாது, ஒன்றும் தரையில் விழாது. ஹல்லேலூயா. எல்லா வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளிடத்தில் சொல்லுகிறார், இரவும் பகலும் ஹல்லேலூயா நீ வார்த்தைகளிலே தியானமாயிரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Open your Bibles and read. Hallelujah. உங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து ஆண்டவர் இடத்துல நாம் வாசிப்போம். Hallelujah. யோசுவா ஒரு பிஸி மேன். Hallelujah. எத்தனையோ லட்சக்கணக்கான பேரை அவர் மேனேஜ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். Hallelujah. நமக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது, நம்ம கீழே ஒரு 15 பேர் வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. Hallelujah. நம்ம கீழே ஒருத்தர் 2 பேர் வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. Hallelujah. ஆனால் லட்சக்கணக்கான பேரை அவன் நடத்த வேண்டும். Hallelujah. லட்சக்கணக்கான பேர் அவன் நடத்த வேண்டும். ஆனாலும் கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பை அவன் வாழ்க்கையில் வைக்கிறார். ஏன்? அப்பொழுதுதான் நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாது இருப்பாய். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நீ என்னோடு வழியில் நடப்பாய். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். நான் கொடுத்த வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் எல்லாம் உன் வாழ்க்கையில் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. If you want God's promises to succeed in your life, hallelujah, you have to show your love for God's word. Hallelujah. தேவனுடைய வார்த்தைகள், அதான் ஆண்டவர் சொல்ல, இஃப் யூ லவ் மீ, நீ என்னை நேசிக்கிறாயா, ஹல்லேலூயா, என் வார்த்தைகளை கை கொள்ளுவா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு விஷயம், உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் வசனங்களை கேட்கிறோம், அதை குறித்து நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம கடந்து போகாமல், ஹல்லேலூயா, இன்னைக்கு ஒரு தீர்மானத்திட உன் சிந்தனைகளில் நிர்ணயம் பண்ணிக்கொள் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யூ மேக் a decision in your life. Hallelujah. You make a commitment in your life this morning. Hallelujah. நீ உன் வாழ்க்கையில் அதை நினைத்து ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளு. Hallelujah. இன்னையிலிருந்து இப்பொழுதிலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன். Hallelujah. இப்பொழுதிலிருந்து கீழ்ப்படிவேன், இன்னையிலிருந்து கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் மனம் திரும்பணும்னு சொல்லியிருக்கிறான், நான் மனம் திரும்புகிறேன். ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கிறான், நான் விலகுகிறேன். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்லியிருக்கிறான், ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். அப்பொழுது உன் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ உனக்கு எல்லா ப்ராமிசஸையும் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த கர்த்தர் ஒரு வழி வாசலை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் அந்த வசனம் அவர்களை ஆண்டவரே நடத்தும்படிக்காய், அவருடைய இருதயம் ஆண்டவரே இந்த வசனத்தினால் ஆண்டவர் அக்கினியாய் பற்றி எரியும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மாற்றத்தை உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதி அன்பை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவர் இந்த ஆதி அன்புக்கு திரும்ப கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த பலத்தை கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சோர்வு அசதிகளை அகற்றி போடுங்க ஆண்டவர். எல்லா கவலைகளை அகற்றி போடுங்க. உலக ஸ்நேகத்தை அகற்றி போடுங்க அப்பா ஆண்டவரே. ஐஸ்வர்ய மயக்கங்களை அகற்றி போடுங்க அப்பா ஆண்டவரே. அப்பா, எல்லா ஆண்டவரே குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விலக்கி ஆண்டவரே உம்மையே நோக்கி இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கிருபையாய் நடத்தும், வழி நடத்தும் அப்பா. இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஆசீர்வதித்தமைக்கு உமக்கு நன்றி. நாளைக்கு இருக்கிறப்பா ஆண்டவரே, இந்த சண்டே ஆராதனை ஜெபங்கள் தியானங்களை எல்லாம் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த நாள் ஆயத்தம் பண்ணின உணவையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.